எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் குலோய் மற்றும் இன்று நான் என் நாய் ரிக்கியுடன் ஒரு அறை உருவாக்கப் போகிறேன். இது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். என் நண்பர்கள் அவர்களது செல்ல பிராணிகளுடன் அறைகளை உருவாக்குவார்கள். ஆனால் கிக்கி மற்றும் நான் என்ன சிந்தித்திருக்கிறோம் என்பதை பார்க்கலாம். நீங்க உண்மையாவே தூங்கிட்டீங்களா? குலோய், எழுந்திரு. ஓ வா, நமக்கு அறையை புதுப்பிக்க வேண்டியிருக்கிறது. விடு, எழுந்திரு. குலோய் கரடி போல தூங்குறாங்க, மனிதர் இல்ல. சரி, அவங்களை எழுப்ப மாட்டேன். கிலோவை ஒரு கூள மரத்தால் மூடுங்கள். நானே எல்லாம் செய்து விடுகிறேன். நமக்கு தேவை என்ன? ஓ, அங்கே உண்டு. அது ஏற்கனவே அறையில் உள்ளது. அதை நான் விரும்பும் வண்ணத்தில் வண்ணமிட வேண்டும். சிறப்பாக உள்ளது. என்னுடைய வீட்டு அற்புதமாக இருக்கிறது. ஆனாலும் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது. சரி, முறையை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? கூரையில் 2 பிடிகளை செய்வேன். அதான் சிறப்பாக இருக்கு. இப்போ ஸ்டென்சில் பயன்படுத்தி எலும்பு உலர் போடுவோம். இது எளிது. ஸ்ப்ரே பெயிண்ட் போட்டு விடலாம். ஆகி போச்சு. நான் அலமாரிகளை சேர்க்க வேண்டும். என் அனைத்து பொருட்களையும் அதில் வைக்கலாம். அதை பாருங்கள். கலோயுடன் நான் எடுத்த படம். நான் உடையை அணிந்து விட்டேன். என் அனைத்து பொருட்களையும் பாருங்கள். நான் மிகவும் நித்திரை கண்டு விட்டேன். நீங்க இது வேண்டுமா? இங்கே இருக்க மிகவும் அருமையானது. நான் நிஜமாகவே நம்முடைய அறையை விரும்புகிறேன். அவளும் இதை விரும்புகிறாள் என்று கூறுவதில் நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். டாம், அமைதி தேடு. நீ ஏன் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறாய்? சரி, நாம் என்ன செய்கிறோம்? நீ என்ன செய்கிறாய்? மியாவ், எனக்கு இந்த அறை பிடிக்கவில்லை. இது கோரமானது. ஓ இல்லை, நீங்கள் எல்லாம் இதை ஏன் செய்தீர்கள்? எல்லாவற்றையும் அழித்து விட்டீர்கள். ஒன்றும் மிச்சமில்லை. நீ எப்படி முடிந்து விட்டாய் தோம்? ஓ, இவை எனக்கு தான் தானே. இந்த பின்னணி பசைகள். நன்றி. கீறல்களை மூடி புது வேலைகளுடன் முன்னேறுவோம். எங்கே தொடங்க வேண்டும்? முதலில் நாம் துப்புரவாக்க வேண்டும். வா, புதிய விஷயங்களை போடுவோம். கிழிந்த கதிரை கவர்ந்து விடலாமா? அது சிறப்பாக இருக்கு. நாம் அந்த இடத்தில் சில நேரங்களில் உண்மையில் தூங்கலாம் மற்றும் சில குளிர்ச்சியான படிகளை. ஏ காதித், பாருங்கள், நீங்கள் இங்கு விளையாட முடியும். ஆஹா, என்ன ஒரு குளிர்ச்சியான பாத்திரம். சுவர்களில் உள்ள சிராய்ப்புகளை மறைக்க சில ஓவியங்களை ஏகாதுவோம். வாவ், இந்த மீனை பாருங்கள். என் பூனைக்கு கொஞ்சம் உணவும் இருக்கிறது. இதோ நண்பரே, அது எனக்கு மிகவும் பிடிக்கும். என்ன சுவை! நீங்கள் இதை விரும்புவதால் மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட மறந்து விட்டேன். இங்கு அழகான சில பொருட்களை சேர்க்க வேண்டும். அதை பாருங்கள். நான் என் கைகளை முக்கிலும் அழுக்காக்க மாட்டேன். சாப்பிடு. ஓஹோ, என்ன செய்கிறாய்? இவன் நம் புதிய தோழன். உணவு. ஜோல்டியை தொட நினைக்காதே. ஓ டாம், நல்ல பூனை இரு. நாம நண்பர்களை சாப்பிட மாட்டோம். இங்கு உட்கார்ந்து உன் நடத்தை பற்றி சிந்திக்க. இப்போது ஓய்வு எடுக்கலாம். சரி, இப்போது விளையாடலாம். இரு. எல்லாவற்றையும் முடித்து உனக்கு காட்டுவேன். போப்பி, ஒரு 2000 கணக்குக்கு. மாமி, என்ன கேட்கிறீர்களா? என் ஹாம்ஸ்டர் எந்த காரியத்திலும் ஆர்வமோடு இருக்கவில்லை. பாபி, அதை பார். சரி, நான் உனக்காக மிகவும் சுவாரஸ்யமாக ஏதாவது கட்டிவிடுவேன். வா, நாம் உனக்காக ஒரு மழை சென்று உருவாக்க போகிறோம். நீ அதன் வழியாக ஓடி பார்த்து ஒரு செல்லும் வழியை தேடுவாய். கண்டிப்பாக உனக்கு அது பிடிக்கும். வாங்க. போகிறேன். ஓ, அது உண்மையில் குளிர்காற்றாக இருக்கிறது. நான் உண்மையில் அதை மிகவும் விரும்புகிறேன். நீ எனக்காக மிகவும் முயற்சித்தாய். சரி, நாங்கள் அடுத்ததாக எங்கு செல்கிறோம்? நான் போக வேண்டும் தலைவரே. ஓ இல்லை, அம்மா, நீங்க செஞ்சிடலாம். ஓ, இது வாங்க. இது வெறிச்சோடி இருக்கு. சுவர்களை கொஞ்சம் அலங்கரிப்போம்.
ஒரு சுட்டி எலிக்கு வீடு. மேலும் என் சுட்டி எலிக்கு ஒவ்வாமையாக இருக்க அலைபினங்கள், நிறைய குளிய திட்டங்கள். அருமை பாபி, நீர் வெளியேறுவதற்கான வழியை கண்டுபிடித்து விட்டீரா? எவ்வளவு அழகாக உள்ளீரே. எனக்கு இன்னும் இது ஒரு நாய்கள் வேண்டும். இந்த தூளட்டையில் உங்களை யார் கிளறுகிறது? இது சூப்பரா இருக்கு. உங்களுக்கு இது பிடிக்கிறதா? அட, நீ ஏற்கனவே வீட்டுக்குள் போயிட்டியா? எவ்வளவு வேகமாக! நீ உலகிலேயே வட்டியமான ஹாம்ஸ்டர். ராக்ஸி ரொம்ப நல்லவள். அவள் இந்த குழாய்களுடன் எனக்கே அதிசயமூட்டும் வீடு செஞ்சிருக்காள். கடக்கலாம். எனக்கு ரொம்பவே செம நடிகை. நான் இங்கே முழு நாளும் இருக்க தயாராக உள்ளேன். இதையும் மேலும் வெளிச்சமாக்க சில விளக்குகள் தேவை. அத்தை, இது ஒரு விமானம். இது மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் தீப்பந்திகளை வேட்டையாடுகிறேன். இங்கு நீர் எப்போதும் சலிக்க மாட்டீர்கள் பாபி. பாருங்கள், இது ஒரு பலூன். சரி, நீங்கள் எங்கேவெல்லாம் ஊர்ந்து செல்கிறீர்கள்? ஓ, நீங்கள் எப்படி நல்ல பையனாக இருக்கிறீர்கள். சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த மணல் விடத்தை உங்களுக்காக செய்கிறேன். நீங்கள் மணலில் ஓடுவதில் சந்தோஷம் அடைகிறீர்களே அல்லவா? சில கடற்கரை மணல் ஊற்றுவோம். ஆச்சரியமானது. ஓ, எவ்வளவு உயரமாக நீங்கள் ஏறியுள்ளீர்கள். இப்போது சில சிறிய கற்களை ஏலமிட்ட பகுதிக்கு பாதுகாப்பாக அமைக்க வேண்டும். சில கற்பனை பழுப்புகள் மற்றும் சில காட்களை. இந்த விசிதமானது ஏறக்குறைய நிறைவேறியது. சரி, இது உன் வீட்டைப் போலவே தெரிகிறது. நான் என்ன செய்ய வேண்டுமா? நான் உங்களுக்கு ஒரு ஊஞ்சல் கட்டி விடுகிறேன். நீங்கள் மதிலில் அருவியை பிடிக்க விரும்பினால் அப்போ அதை குளிர்ச்சியான மலர் அச்சுகளால் அலங்கரித்து தான் விடுகிறேன். மறக்காமல் தாவரங்கள். எங்கள் பச்சை மண்டலம் கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. இது ஒரு நடுக்காடு போலவே இருக்கு. நான் எல்லாவற்றையும் அலங்கரித்து விட்டேன். சரி, நீ ஸ்விங்ஸில் சறுக்கலாம். பெட்டி அப்படிக்கு பரிவு நிறைந்தவள். மற்றும் நீங்களே ஒரு குளம் தேவைப்படும். நான் இயற்கையை போல அலங்கரித்தேன். எனவே உங்களுக்கு வீட்டு மதிப்பீடு போல இருக்கும். சரி, உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். நீந்தலாம். இது கண்டிப்பாக குளிர்ச்சி. உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நான் பார்த்தேன். எனக்கும் இந்த பிரதான வீடு மிகவும் பிடிக்கும். நன்றி பார்ப்பதற்கு நண்பர்களே. குளரான புதிய வீடியோக்களை தவறவிடக் கூடாது என்றால் சேனலை லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த வீடியோவை எவ்வகை உயிரினத்தோடு படமாக்க வேண்டும் என்று கருத்துக்களில் எழுதுங்கள். விரைவில் சந்திப்போம்.